Dear students, இன்னைக்கு 12th Maths Chapter 6ல Exercise 6.3 பார்க்க போகிறோம். Question number 2. For any vector A vector அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் LHS மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க. இதில் ஒரு டேர்மை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது I cap கிராஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே A கிராஸ் I cap இதை மட்டும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். A வெக்டாருக்கு நம்ம ஒரு முழுமையான ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். A1 I cap, A2 J cap, A3 K cap. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நடுவில் மைனஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு யார்? ஐ கேப் டாட் ஐ கேப். யார் இல்லை? ஏ இல்லை. அப்போ ஏ வெக்டார் வெளியே. இப்போ ப்ராக்கெட்டுக்கு கிட்ட இருக்கிற ரெண்டும் அது டாட் ப்ராடக்ட்டில் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐ டாட் ஏ வெக்டார். இப்போ யார் இல்லை? அது வெளியே. ஓகேவா? புரியுதா? இப்போ ஐ கேப் டாட் ஐ கேப்பு 1 வந்துடும் இன்ட்டு ஏ வெக்டார் அப்படியே மைனஸ். இப்போ இது வந்து எப்படி வரும் பாருங்கள், நல்லா கவனிங்க. ஐ கேப் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, டாட் ஏ வெக்டாரை முழுமையாக எழுதுங்க. A1 ஐ கேப் ப்ளஸ் A2 ஜே கேப் ப்ளஸ் A3 கே கேப். ஓகே, ஸோ ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு ஐ கேப் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ 1 இன்ட்டு ஏ வெக்டார் அப்படியே. இப்போ இங்கே 1 மட்டும்தான் இருக்குது, மீதி ரெண்டும் 0, அதாவது 0 ஜே கேப் 0 கே கேப் அல்லவா? ஸோ மீதி ரெண்டும் 0 வந்த பிறகு இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 இன்ட்டு A1, அப்போது A1 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ மீதி எதுவும் வராது. இப்போ ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது முடிஞ்சிடுச்சு. அப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு ஐ கேப். புரியுதாப்பா இது? சரி, அப்போ ஏ வெக்டார் மைனஸ் A1 ஐ கேப். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சிமிலர்லி அடுத்து ரெண்டாவது டேர்ம் போகலாம். ரெண்டாவது டேர்ம் என்ன பாருங்கள்? ஜே கேப் கிராஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப். ஸோ இதுக்கு எப்படி வரும்னா ஆன்சரு ஏ வெக்டார் மைனஸ் A2 ஜே கேப். அண்டு தேர்டு டேர்ம் என்ன பாருங்கள்? கே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப். இதுக்கு எப்படி வரும்னா ஏ வெக்டார் மைனஸ் A3 கே கேப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2, இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்ஹெச்எஸை முழுமையாக எழுதலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். ஏ வெக்டார் மைனஸ் A1 ஐ கேப். அடுத்து செகண்ட் டேர்ம் எப்படி மாறிடும்னா ஏ வெக்டார் மைனஸ் A2 ஜே கேப். அடுத்து தேர்ட் டேர்ம் இதோ இருக்குது பாருங்கள், ஏ வெக்டார் மைனஸ் A3 கே கேப். இப்போது எத்தனை ஏ வெக்டார்? 3 ஏ வெக்டார். அப்போ 3 ஏ வெக்டார். மீதி இருக்கிறதுல மைனஸ் காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ளே எழுதுங்க. அப்போ எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். A1 ஐ கேப் ப்ளஸ் A2 ஜே கேப் ப்ளஸ் A3 கே கேப். இப்போ இது யார் பாருங்கள்? ஏ வெக்டார் தானே. ஸோ இதுக்கு பதிலாக இன்னொரு ஏ வெக்டார் எழுதிக்கோங்க. அப்போ 3 ஏ வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ 3 ஏ வெக்டார்லேருந்து ஒரு ஏ வெக்டார் நம்ம கழிச்சிட்டோம்னா 2 ஏ வெக்டார். ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thank you, students.